காலையில் நீங்கள் சரியாக தூங்கி முழிக்காட்டி அப்படி தலைவலி இருக்கும். நைட்டு நல்ல நிம்மதியான தூக்கம் இல்லை, அது அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப் இருக்குது உங்களுக்கு. அந்த நல்ல டீப் ஸ்லீப்பு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக தூங்கணும். மற்றபடி அந்த கனவோடு உள்ள தூக்கம் அதுதான் நிறையா இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு தலைவலி வந்துடும். நீங்கள் தூங்க போகனால மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியில் போட்டு கதவை சாத்திடுங்க. ஒரு பிரச்சனையும் உள்ளே வரக்கூடாது, பெட்ரூமுக்குள்ளெல்லாம் பிரச்சனைலாம் வரக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துங்க. தூங்குறது ஒரு 7 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அப்புறம் மைண்டை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுங்க. இது மண்டையை போட்டு குழப்பிட்டே கிடக்காதீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா காலையில் டென்ஷன் ஹெட்டேக் மாதிரி தெரியுது. அதெல்லாம் வேறு சைனஸ் இப்போ தான் அப்படி இருக்குதுன்னா சைனசைட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், சளி எதுவும் உறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். பொதுவாக அந்த சளி உறைஞ்சிருந்தால் தான் காலையில் எழுந்திருக்கும் போதே பெட்டில் எழுந்திருக்கும் போதே தலைவலி இருக்கும். மத்தியானம் வரைக்கும் கூட்டிக்கிட்டே போகும், பிறகு குறைஞ்சிரும். அது சைனசைட்டிஸ், ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ். இந்த பக்கம் தலைவலி வருது. அது சளிக்குரிய ஆன்டிபயோட்டிக்கு நல்லா ப்ராப்பராக கொடுத்தா சரியாயிடும். மற்றபடி சிவியர் ஹெட்டேக்கு ஒரு சைடாக வருது, அப்படியே எல்லா இடமும் பரவிடுது, அது கூட வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, கண்ணுக்குள்ளெல்லாம் அப்படி கூட ஓடுது அப்படின்னா அது மைக்ரேன் ஹெட்டேக், ஒருதலை குத்து. அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு அந்த டைமில் மட்டும் ரிலீவ் பண்ணுறதுக்கு மாத்திரை. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு திரும்ப வேறு ஒரு 6 மாதம் தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா சிவியரிட்டி குறைஞ்சிரும், அதனுடைய கொடுமை குறைஞ்சிடும், நீங்கள் ஓரளவு தாங்கக்கூடியதாக இருக்கும். இது என்ன பெரிய தலைவலியாக போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன தலைவலியாக இருக்கும், அவ்வளோதான்.